கர்த்தருக்கு காத்திருக்குங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கும். The power of God will descend upon those who wait on God. கர்த்தருக்கு காத்திருக்குங்க புது பலன் அடைவார்களாம். ஏன் புது பலன்? ஏன் புதுன்ற வார்த்தை? why new strength வருது? அபிஷேகம் என்னைக்குமே பழசா இருக்காது, புதுசா தான் வந்தாகணும். பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபிஷேகம். கர்த்தருக்கு காத்திருக்குங்க புது பலன் அடைவார்கள். The more you wait upon God, the more God will pour out new anointing on you. அவர் சமூகத்துல ஜெபத்துல போய் காத்துட்டு இருக்கீங்க, கர்த்தரை நோக்கி காத்துட்டு இருக்கும் பொழுது புது அபிஷேகத்தோட வருவார். பழைய அபிஷேகம் ஒண்ணும் கிடையாது, புது அபிஷேகம். டெய்லி renew yourself with new anointing. இப்ப சமைக்கிற எண்ணெய் எடுத்துக்குவோம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பழைய எண்ணெயை வந்து ஒரு அளவுக்கு பாய்க்க முடியாது. காரியோட இன்ஜின் எடுத்துக்க கருப்பெண்ணெய், அதுக்கு உண்மையாவே கருப்பா ஆச்சுன்னா பாய்க்க முடியாது. அதே மாதிரி தான் இதான் நேச்சர். பை நேச்சர் we understand the old oil cannot be used so much. யாராவது தலைக்கு எண்ணெயை போட்டுட்டு அந்த முடியல அப்படியே புளிஞ்சி எடுத்து மறுவரத்துக்கு பாய்ப்பீங்களா? உங்களுக்கே தெரியுது லாஜிக் இல்லை, முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் புது அபிஷேகம் வந்து ஆகணும். புது அபிஷேகம், புது பலன் அடைவார்கள். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருந்தால் தான் முடியும். ஓகே, நீங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு இது செய்வார்களே, அது காத்திருந்தா அபிஷேகம் வராது. கர்த்தர் சொன்னது நடக்கட்டும், நான் அதுவரை நான் அவருக்கு காத்தேன். Those who wait upon the Lord, not upon what he promised. இங்க கூட I understand something. Waiting momentல you get connected to God, not to your blessings, not to the future. எதிர்காலத்தோட இணைக்கப்படுறதல்ல, blessingோட இணைக்கப்படுறதல்ல, கர்த்தரோட இணைக்கப்படுகிறீங்க. அங்கதான் புது பலன் வருது. இந்த அபிஷேகம் வரும் பொழுது நம்மனால செய்ய முடியாததை செய்ய முடியும். Flesh enables us to do what is impossible. நீ சொல்ற என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, நானும் சரி இந்த பாவத்துல விழுந்து இன்னைக்கு நான் சரியா போயிட்டு இருக்கிறேன்ட்டு திருப்பி நாளைக்கு இன்னொரு சோதனை வருது, திருப்பி விழுந்து போகிறேன். இதுக்கு என்ன காரணம்? அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் இருந்துச்சுன்னா சோதனையை பார்த்து நோ நெவர் அப்படின்னு சொல்ல முடியும். Anointing can make you to resist the temptation. அபிஷேகம் மேல வந்துச்சுன்னா நீ சோதனையை ரொம்ப ஈஸியா மேற்கொள்ளுவ. Tell me what is your sins today? இன்னைக்கு என்ன உங்க பாவம்? கோபம் படுறதா, கெட்ட வார்த்தை பேசுறதா, எரிச்சல் ஆகிறதா, மற்றவனை திட்டுறதா, வேசனத்தின் பாவமா, விபச்சாரத்தின் பாவமா, சுயன்பத்தின் பாவமா, whatever it could be, you can overcome that through the anointing of the Holy Spirit. That is the real purpose of anointing. அபிஷேகத்தோட முக்கிய நோக்கம், உண்மையான நோக்கமே இதுதான். ஹல்லேலூயா. ஏன் கொடுத்திருக்காரு? சோதனைகளை மேற்கொள்ளும். நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பொழுது your feeling, your thoughts will change. உங்களோட உணர்ச்சிகள், உங்களுடைய எல்லாம் மாறிடும். பாவத்தினால் சோதிக்கப்படும் மாம்சம் சொல்லும் இதுக்கு கீழ்ப்படி, இது நீ போ, இதிலே போட்டு. ஆனா கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் பொழுது மைண்ட் செட் அப்படியே மாறிடும். உங்க மைண்ட் செட் அப்படியே மாறிடும். No, I don't want this. This is much more precious for me. இது இன்னும் எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி there will be a joy. அங்க ஒரு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய அபிஷேகம் வரும் பொழுது அங்க ஆனந்தம் உண்டாகும். முதலாவது மாம்சத்தின் இச்சை தர முடியாத சந்தோஷத்தை அபிஷேகம் முதல் தரும். இதை ருசித்து பார்த்து தெளிவான காரியம் புரியும். will be easily overcoming all the temptations. கர்த்தருக்கு காத்திருக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன மாதிரி பாவமா இருந்தாலும் ஈஸியா மேற்கொள்ள முடியும். நீங்க நிறைய ஊழியர்கள் பார்க்குறோம், செய்தி கொடுக்கும் பொழுது ஃப்ளோ கிடைக்காம கட் ஆகுறது இதெல்லாம் பார்த்துருக்கேன். நானும் தான் கோத்திரம் பண்ணிக்கிறேன். ஏன்? அபிஷேகம் குறைவா இருந்தா இழுத்துட்டு போக முடியாது. இங்க இருக்க அத்தனை பேரும் உங்களுக்குள்ள ஆத்மாக்கள் இருக்குது, ஆவி இருக்குது. ஓகே, இது ஒன்று ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும், ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும். அத்தனையும் ஆவியில கட்டி இழுக்கிறதுக்கு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் எல்லாமே நடத்த முடியாது. 10 பேரை நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், 30 பேர் நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், 100 பேர் நடத்துற அபிஷேகம் வேணும், 1000 பேர்த்த மேய்க்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். That's the work of the anointing. வெறும் 30 பேர்ட்ட பேசுற ஆளை கொண்டு போய் 1000 பேர் பண்ணா கஷ்டம். அபிஷேகம் எல்லாமே ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அதுக்கு. So in everything, பாருங்க, பேதுரு அன்னைக்கு வெளியே வரான், அபிஷேகத்தை விட்டு வெளியே வரான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. That's the work of the anointing. இயேசு இருக்கும் பொழுது he received the Holy Spirit. எங்க யோவான் 20ல பார்க்கிறோம், அவரு he breathed on them. அவங்க சுவாசித்து receive Holy Spirit. They already received that. ஆனா என்ன குறைவுனா அபிஷேகம் தான் இல்ல. பெந்தெகோஸ்துனால தான் அபிஷேகம் வருது. வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து சாதாரண சிம்பிளான ஒரு செய்தி தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். எப்படி முடியும்? only the anointing. அதே பேதுருவை பார்த்து என் பின்னே வாரும் உடனே தூக்கி போட்டு வந்துட்டான் எல்லாத்தையும். அது ஒரு anointing.
உங்க பேச்ச ஒரு ஆளு கேட்கணும், உங்க சொல்ல ஒரு ஆளு கேட்டு கீழ்ப்படியணும், உங்க வார்த்தையில அதிகாரமும் வல்லமை இருக்குன்னா you need anointing. நல்ல ஒரு கணவனா இருக்கிறதுக்கு, நல்ல ஒரு மனைவியா இருக்கிறதுக்கு, நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு, நல்ல ஒரு சகோதரனா இருக்கிறதுக்கு you need the anointing. You are failing as a husband, you are failing as a wife, you are failing as a child. எல்லாரும் தோற்று போகிறீங்க, விழுந்து போகிறீங்க. என்ன காரணம் தெரியுமா? anointing இல்ல. உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாமே வேஸ்ட், நம்ம எல்லாமே வேஸ்ட், யூஸ்லெஸ், வொர்த்லெஸ். அதான் சூஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் சூஸ் பண்ணாரு? அவரோட மகிமை அங்கே வெளிப்படணும். இவளையும் நீ நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சாட்சியை நீங்க வாழ்றீங்கன்னா அது காரணம் நம்ம இல்லை, கர்த்தர். உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நம்மளோட வீக்கான ஆள்லாம் இருப்பாங்க, வாழ்றாங்க, ஆனா அதெல்லாம் வேஷமாக இருக்கும். பைபிள்ல போட்டிருக்குது, உலகத்தோட ஒத்து போகாத. ஆண்டவரே, நீ வாழ்ற ஒரு வாழ்க்கையை உண்மையா வாழணும்னா அதுக்கு அபிஷேகம் வேணும். உன் கண்களை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? உன் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? உன் செவிகளை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? தப்பானதை செய்யுதா? யூ நீட் தி அனாயிண்டிங். சபையில அபிஷேகம் இருந்து ஆகணும், விசுவாசிக்கு அபிஷேகம் இருந்தே ஆகணும். இதான் காரணம். ஏன் ஒவ்வொரு சண்டேங்க நம்ம நோயில கொண்டு போறோம்? we strengthen you that will live the 6 days properly before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நீ சரியா வாழணும். அதுக்கு தான் அபிஷேகம் முக்கியம். ஹல்லேலூயா. இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? காத்திருந்தால் தான் முடியும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே உங்க காத்துட்டு இருக்க, என்னை பலப்படுத்துங்க, புது எண்ணெயை ஊத்துங்க, புது அபிஷேகத்தை தாங்க அப்படி கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் கொடுப்பார். காத்திருக்கிறது வலிக்கும், வேதனை தான், சிரமமானது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா that is the price that you pay for the anointing. எடுத்தோடனே ஒரு அபிஷேகம் ஆண்டவர் கொடுப்பாரு. தட் இஸ் a ரட்சிப்பின் அபிஷேகம். ஓகே, அதோட முடியுறதல்ல, அந்த அபிஷேகம் வளர்ந்துகிட்டே வரணும். ரட்சிப்புக்கு, வாழ்க்கைக்கு, பரிசுத்தத்திற்கு, நீங்க சந்திக்கிற சேர ஊழியத்திற்கு, எல்லாத்துக்கும் அபிஷேகம் வந்து ஆகணும். நம்ம ஆதியில பெற்ற அந்த அபிஷேகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் தேர் ஆர் மோர். பரிசுத்த ஆவின் கிரியைகள் கடல் ஆழத்துக்கு போகும். கடல் ஆழத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆழமானது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க காத்துட்டு இருக்கிறார். He is waiting to pour out. The only thing that you must have the heart for it. உங்களுக்கு அதுக்கான விருப்பமும் ஆசை இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக நிரப்புவார். சில பேர் எனக்கு போதும் பாஸ்டர், இது எனக்கு போதும், இல்லை இதுக்கு மேலே என்று கொடுப்பார். உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்பாக முதலாவது அபிஷேகத்தை தருவார். உன்னை ஆசீர்வதித்தின் அபிஷேகத்தை போது கொடுப்பார். ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஜனங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தோமா, பாஸ்டர் எனக்கு ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங் கொடுங்க, ப்ராஸ்பரிட்டி கொடுங்க, அதில் இதுன்றாங்க. அதான் அப்படின்னு வாய் திறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. அது கர்த்தரா கொடுக்கட்டும் இல்லைன்னு சொல்ல. பட் உன் வாழ்க்கையோட பயணம் எப்படியோ அதுக்கு ஏற்ற அபிஷேகத்தை கர்த்தரே கொடுப்பார். The most important நீங்க என்னமா கேட்கணும்? நான் பரிசுத்தமா வாழணும், பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழணும், அதனுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். என் சிந்தை கண்ட்ரோல்ல இருக்கணும். Have you noticed something? சில நேரத்தில் பாவத்தினால் சோதிக்கப்படும் போது you lose control. அந்த நேரத்துக்கு அது வேணும் அப்படின்னு ஆயிடுறோம், பிடிவாதமான ஆயிடுறோம், அது உடையணும். அப்போஸ்தலர் 8:18 நம்ம பார்க்குறோம். சீமோன் என்ற ஒரு முன்னாள் மந்திரவாதி இருக்கிறான், மேஜிஷியன். ஓகே, டிசைபிள்ஸில் ப்ரே பண்ணும்போது ஆளுங்க நோடிக்க விடுறது அதை பார்த்துட்டு எனக்கும் இந்த வல்லமை வேணும், எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், காசை கொடுக்குறான். அபிஷேகத்தை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது, காசுனால சம்பாதிக்க முடியாது. இட்ஸ் த பவர் தட் இஸ் given by God. இது கர்த்தருக்கு காத்துட்டு நீங்கள் ஜட்ஜஸில் பார்க்கலாம். சிம்சோன், ஓகே, அவனோட ரகசியத்தை சொல்லும் பொழுது அவன் தலைமுடியை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் பலன் இல்லாமல் போகிறான், அபிஷேகத்தை இழந்து போகிறான். அதுவே அவன் கண்ணெல்லாம் பிடிக்க எரிஞ்சிட்டாங்க, அவனை யாராலும் சாய்க்க முடியாது, தொடவே முடியாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக அவனை சாய்ச்சிட்டாங்க. ஏன்? ரகசியத்தை அவன் சொல்லிட்டான். ஆனால் மறுபடியும் முடி வளரும் பொழுது அதே அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இந்த முடி ஒரு நாளில் வளர கிடையாது, எத்தனையோ மாதம் பிடிச்சிருக்கலாம். நான் அந்த இடத்த விட்டுட்டாங்க, அம்மா வழியா அத்தனை மாதமும் அவன் பொறுமையாய் காத்துட்டு இருக்கிறான். காத்திருக்காமல் அபிஷேகம் வராது. காத்திருக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க விழுந்ததை பார்த்து சாத்தா சந்தோஷப்படலாம், நீங்க மறுபடியும் எழும்புவீங்க. விழுந்த ஆழத்தை பார்க்கணும், உயரமா எழும்புவீங்க. கர்த்தரோட அபிஷேகத்தினால் அது நடக்கும். எந்த வகையில விழுந்து கடந்தாலும், பாவமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை எல்லாத்திலையும் நீங்க விழுந்த ஆழத்தை பார்க்கணும், இன்னும் மிக உயரமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போறார். இட் இஸ் ஒன்லி த்ரூ தி அனாயிண்டிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை காக்க வைக்கிறாருன்னா நீங்க அபிஷேகத்துல வளரணும். இந்த அபிஷேகத்தை பெறுகிற நீங்க கர்த்தர் புரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ டிமோனிக் அட்டாக், பிசாசின் தாக்குதல் போனீங்கன்னா இந்த அபிஷேகம் பெருக பெருக பிசாசு கிட்ட வர மாட்டான். அதான் சார், சர்ச்சுக்கு காலை வைக்கும் போது தேர் இஸ் an anointing.
The demons will never step into your head anymore. அந்த anointing நீங்க தக்க வைக்கணும், பாதுகாக்கணும். நீங்க எப்போ பாதுகாக்கணும்? பிரேயர்ல எப்படி சொல்லுங்க? பிரேயர்ல அபிஷேகத்தை பெருக பண்ணுங்க. நாங்க அது பத்திரமா பார்த்துக்கணும், வெளியேற கூடாது. அபிஷேகம் வந்து சொட்டு சொட்ட தான் வரும், தண்ணி மாதிரி ஊற்ற சொட்டனா வரும். அந்த ஒரு சொட்டி நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனா போனுச்சுன்னா ஒரு கிளாஸ் உழுந்து எப்படி உடையுமோ அது மாதிரி ஃபுல்லா போயிடும். ஸோ as a Christian, keep your anointing. நம்ம பார்க்குறோம் 10 கன்னிகளை பைபிளை பார்க்குறோம். 5 ஞானம் உள்ளவர்கள் 5 பேர் என்ன இருக்காங்க, அறிவு இல்லாமல் என்ன பண்றாங்க, அந்த எண்ணெயை குத்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறை இல்லை. முடியும் பொழுது தான் போய் தேடுறாங்க. ஆனா இந்த 5 பேர் இருக்காங்க எப்போதுமே ஸ்டாண்ட் பை. that means அவங்க காத்திருந்து ஜெபத்தோட காத்திருந்து they fill themselves with anointing. நீ இன்னைக்கு ஆவியிலும் அபிஷேகத்தை நிரம்பினா தான் நாளைக்கு வர இருக்க சவால் எது நிற்க முடியும். நாளைக்கு சவால் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவரே காப்பாத்தினா it's too late. You need the anointing today so that you can overcome your tomorrow. Prepare. பைபிள் ஆண்டு சொல்றது அப்ப வரும் அபிஷேகம் நீ அப்பயே மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. என்னையை நீ என்ன பண்ணும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். And then you can overcome your challenges. Hallelujah.